Kids, good morning. How are you all? I hope you all are doing fine. We have come to the last part of the term. End of the term vandachu. Today we will be seeing the last lesson of the term. It is all about air, kaathu patti. Be attentive, listen to the video and study well because as we told you earlier, there is an evaluation test. Okay, it is a proper test. 25 marks க்கு 4 பேப்பர் வருமா. So it will be about the entire termலேருந்து questions வரும். ஸோ அட்டன்டிவாக வீடியோஸ் பாருங்கள், நோட்ஸ் படிங்க, பீரியாடிக்கலாக எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கோங்க, which will be very helpful for you. Okay, now let us go into the lesson. Now we have come to the last lesson, air. What are the learning objectives, ma? At the end of the lesson, the students will be able to understand the properties of air through experiments. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதிலிருந்து ஏருடைய குணங்கள், ஏருடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு கற்றுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரீதிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷன் எப்படி மூச்சு விடுறாங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் விண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீடு, காற்று வேறு வேகத்தில் அடிக்கிறதுனால என்னென்ன பேர், அது என்ன டைப் ஆஃப் விண்டுன்னு கற்றுக்க போகிறோம். வார்ம் அப். Observe the pictures and answer the given question. Blowing balloon, flying kite, making bubbles, filling the ball. What is necessary for these activities? இந்த 4 விஷயத்துக்கும் என்னமா வேணும்? காற்று வேணும். ஒரு பலூனை ஊதுறதுக்கும் காற்று வேணும், காத்தாடி விட காற்று வேணும், பபிள்ஸ் மேக் பண்ண காற்று வேணும், பாலில் காற்று அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷினும் வேணும், காற்றும் வேணும். ஸோ யூ ரைட் ஏர் இன் திஸ் blank. Next you have properties of air. Air is a natural resource. We cannot live without it. It is present around us. It has no definite shape and color. Air has weight and it occupies space. We cannot see air but it can be felt. Air can flow everywhere. ஸோ என்னம்மா சொல்கிறாங்க? நேச்சுரல் ரிசோர்ஸ், இது நேச்சுரலாக கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறது ஏர். we cannot live without it. காற்று இல்லைன்னா மூச்சடைச்சி செத்துருவோம். இட் இஸ் ப்ரெசண்ட் அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் ஏர் இருக்குது. இட் ஹாஸ் நோ டெஃபினட் ஷேப் அண்ட் கலர், அதுக்குன்னு ஒரு ஷேப்போ இல்லை கலரோ கிடையாது. ஏர் ஹேஸ் வெயிட், அதுக்கு ஒரு வெயிட் இருக்குது. அண்ட் இட் ஆக்குப்பை ஸ்பேஸ், இடத்த பிடிச்சிக்கும். we cannot see air, காற்றை பார்க்க முடியாது. பட் இட் கேன் பி ஃபெல்ட், ஃபீல் பண்ண முடியும். ஏர் கேன் ஃப்ளோ எவ்ரிவேர், எல்லா இடமும் காற்று சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஏர் ஆக்குப்பைஸ் ஸ்பேஸ். ஏர் ஆக்குப்பைஸ் ஸ்பேஸுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாமா? மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் அ டம்ளர், அ போல் அண்ட் வாட்டர். என்னெல்லாம் வேணும்? ஒரு டம்ளர் வேணும், ஒரு போல் நிறைய தண்ணி வேணும். ப்ரொசீஜர். பிளேஸ் அ டம்ளர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் கெப்ட் இன் அ போல். இது மாதிரி வைக்க சொல்கிறாங்க. புஷ் த டம்ளர் ஸ்ட்ரெயிட் இன் டு த வாட்டர், அழுத்தணும். நவ் டில்ட் இட் ஸ்லைட்லி அண்ட் புஷ் இட் இன் டு த வாட்டர், லேசாக இப்படி சாய்க்கணும். Do you observe any difference? Yes. Air bubble comes out of water. காற்று பபுள்ஸாக வெளியில் வரும். அந்த கிளாஸுக்குள்ளே, எம்டி கிளாஸ்க்குள்ளே இருந்த காற்று நம்ம கொஞ்சமாக இப்படி கவுக்கும்போது வெளியில் ஏர் பபுள்ஸாக எஸ்கேப் ஆகுது. Through this experiment we can understand that air occupies space. காற்று இருக்கிற இடத்த பிடிச்சிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஹாட் ஏர் ரைசஸ் அப். காற்றை சூடு பண்ணால் அது எழும்பும், மேலே போகுன்றதுக்கு இது எக்ஸாம்பிள். டை அ பலூன் டு த மவுத் ஆஃப் அ பாட்டில் ஆஸ் ஷோன் இன் த பிக்சர். இந்த மாதிரி பலூனை கட்டிடணும் ஒரு பாட்டிலோட வாயில். லெட் த மவுத் ஆஃப் த பாட்டில் பி நேரோவாக இருக்கணும். கீப் த பாட்டில் இன் அ வெசல் கண்டெய்னிங் ஹாட் வாட்டர். இப்போ இதை கொண்டு போய் கொதிக்கிற தண்ணி உள்ள டப்பில் வைக்க சொல்கிறாங்க. கீப் த பாட்டில் இன் அ வெசல் கண்டெய்னிங் ஹாட் வாட்டர். அப்சர்வ் இட் ஃபார் சம் டைம். த பலூன் எக்ஸ்பேண்ட்ஸ். ஒய்? கொஞ்ச நேரம் ஆனவுடனே பலூன் இப்படி பெருசாக தானாக எக்ஸ்பேண்ட் ஆகுமா? எப்படின்னா உள்ளே இருக்க ஏர் ஹீட் ஆனதும் மேலே ரெய்ஸ் ஆகி பலூனு ஊதப்படும். டியூ டு த ஹீட் ஆஃப் த வாட்டர் இன் த வெசல், ஏர் இன்சைட் த பாட்டில் பிகம்ஸ் ஹாட். Hot air fills the balloon, therefore the balloon expands. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? ஹாட் ஏர் எப்பவுமே ரைசஸ் அப்புங்கிறத கற்றுக்குறோம். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? ஹாட் ஏர் ரைசஸ் அப்புன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஏர் ஹேஸ் வெயிட். காற்றுக்கு வெயிட் இருக்குன்ற எக்ஸ்பெரிமெண்ட். ப்ரொசீஜர். யூ கேன் ட்ரை ஆல் தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அட் ஹோம் பிகாஸ் தே ஆர் வெரி சிம்பிள்.
Take 2 balloons, fill air in one balloon and keep the other balloon as it is. Make a measuring tool using a stick and tie the balloons on both the ends as shown in the pictures. Which balloon comes down and why? Do and find. ஸோ 2 பலூனை இப்படி கட்ட சொல்கிறாங்கம்மா. கட்டிட்டு ஒரு பலூனை ஃபுல்லாக காற்றடைச்சிடணும். ஓகே, அதர் பலூன் காற்று இல்லாமல் வெறுமே மாட்டிடணும். ஓகே, நடுவில் இப்படி ஒரு ஸ்டிக்கை வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா காற்று இருக்க பலூன் சைடு கீழே இறங்கும், காற்று இல்லாத பலூன் சைடு மேலே போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்றுக்கும் வெயிட் உண்டு. வெயிட் உள்ள பலூன் கீழே இறங்குது, வெயிட் இல்லாத பலூன் மேலே போகுது. திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ப்ரூவ்ஸ் தட் ஏர் ஹேஸ் வெயிட்னு எழுதுங்க. இப்போ ஒரு சிம்பிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் ஆக்குப்பை ஸ்பேஸ் பட் ஹேஸ் நோ வெயிட். ஃபால்ஸ். ஏர் வந்து ஸ்பேஸும் ஆக்குப்பை பண்ணும், வெயிட்டும் இருக்குது, அதுக்கு நோ வெயிட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஏர் இஸ் கலர்லெஸ். ட்ரூ. ஏருக்குன்னு ஒரு கலர் கிடையாது, ஸோ இட் இஸ் ட்ரூ. ஏர் ஹேஸ் டெஃபினட் ஷேப். ஃபால்ஸ். காற்றுக்கு எந்த ஷேப்பும் கிடையாது, இது ஃபால்ஸ். ஓகேவா? இஃப் வி ஃபில் ஏர் இன் த டேஷ் இட் வில் சேஞ்ச் இட்ஸ் ஷேப். ஜார், ஜக், பால். இதில் எதில் வந்து நீங்கள் காற்றடைச்சா ஷேப் மாறும்? பால். பால் மட்டும்தான் சுருங்கி இருக்கிறது, விரியும். ஜாரும் ஜக்கும் காற்று இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே ஷேப்பு தான். ஸோ பால் இஸ் த ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் குட் ஹெல்த்? டஸ்ட், க்ளீன் ஏர், ஸ்மோக். டஸ்ட்டு, ஸ்மோக் ரெண்டுமே நமக்கு நல்லதில்லை. க்ளீன் ஏர் தான் குட் ஹெல்த்துக்கு தேவை. க்ளீன் ஏர் இஸ் த ஆன்சர். கலர் த ஹாட் ஏர் பலூன். இதுதான் ஹாட் ஏர் பலூன்னு பேர், ஒரு பேராஷூட்னு சொல்லுவோம். யூ கேன் கலர் திஸ் பியூட்டிஃபுல்லி வித் மல்டி கலர். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஏர் மூவ்ஸ் அண்ட் புஷ்ஷஸ் திங்ஸ். ஏர் வந்து எப்படி மூவ் ஆகி மற்ற திங்ஸ் எல்லாம் புஷ் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். லைட் அண்ட் இன்சென்ஸ் ஸ்டிக் இன் த கார்னர் ஆஃப் த கிளாஸ் ரூம் அண்ட் அப்சர்வ். ஒரு கார்னர் ஆஃப் த கிளாஸ் ரூமில் ஒரு ஊதுவத்தி ஏற்றுறோம், இல்லை வீட்லேயே நீங்கள் பூஜை ரூமில் ஏற்றுனீங்கன்னா அது எல்லா இடமும் பரவும். The smoke of the incense stick moves everywhere. The air pushes the smoke. ஏரால் தான் அந்த வாசம் எல்லா இடமும் நகர்ந்து நகர்ந்து நமக்கு வருது. See the clouds in the sky that moves everywhere. Clouds move because of the movement of air. Clouds எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது? ஏருடைய மூமெண்ட்டால். Electricity is generated from the wind with the help of the windmills. விண்மில்ஸ்லேருந்து காற்று சுற்றி 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 அதுலேருந்து ஒரு டர்பைனுக்கு போய் அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணலாம். Can you remove a small plastic ball from a glass vessel without physically touching it? Yes, you can. If you blow towards one wall of the glass very hard and the ball will be ejected out of the glass. ஒரு பிளாஸ்டிக் பாலை கிளாஸை விட்டு எப்படி வெளியில் தொடாமல் எடுக்கலாம்? ஒரு சைடு வேகமாக ஊதினோன்னா அந்த காற்று போய் அடிக்கிற ப்ரெஷரில் பால் வெளியில் வரும். அது என்ன தெரியுது இதுலேருந்து? ஏர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். காற்றுக்கும் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பாருங்கள். டேக் அ பிளாஸ்டிக் பாட்டில் அண்ட் ஃபிட் அ சாகி நியூஸ் பேப்பர் பெல்லட் டைட்லி இன் இட்ஸ் மவுத். நல்ல ஒரு நியூஸ் பேப்பரை அடைச்சிட சொல்கிறாங்க. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், வாட்டர் கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் ப்ரெஸ்ஸிங் த பாட்டில் த பெல்லட் வில் கம் அவுட் வித் அ லவுட் பாப் சவுண்டு. இந்த பாட்டில் அழுத்தணுன்னா பாப்னு ஒரு சவுண்டோட இந்த பேப்பர் வேகமாக வெளியில் வருது. ஏன்? பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த ஏர் த பேப்பர் கம்ஸ் அவுட். மேக் அ பேப்பர் பிளேன் வித் வேஸ்ட் பேப்பர் அண்ட் ஃப்ளை இட் இன் த ஏர். ஸோ ஒரு வேஸ்ட் பேப்பரில் ஒரு 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 என்ன சொல்கிறது, பிளேன் மாதிரி செஞ்சு காற்றுல பறக்க விட்டோம்னா அது அப்படியே போய் லேண்ட் ஆகும் இல்லையா? தீஸ் ஆக்டிவிட்டீஸ் கன்க்ளூட் தட் ஏர் டேஷ் த திங்ஸ். ஏர் மூவ் த திங்ஸ், இல்லை புஷ் த திங்ஸ் ஆர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர் ஆன் த திங். இது எது வேணால் வரும். நீங்கள் ஈஸியராக மூவ்னு எழுதிக்கோங்க இந்த டேஷில். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஏர் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பர்னிங். எந்த ஒரு பொருள் எரியணுன்னாலும் நெருப்பு விட்டு அதுக்கு யூ நீட் ஏர். கேண்டில் ஆகட்டும், விளக்காகட்டும், எதுவாக இருந்தாலும் அது எரியணுன்னாலே யூ நீட் ஏர். லைட் அ கேண்டில் அண்ட் பிளேஸ் இட் ஆன் அ டேபிள். நவ் கவர் த லைட்டிங் கேண்டில் வித் அ கிளாஸ் ஜார். அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ். இப்படி ஒரு மெழுகுவத்தி ஏற்றிடுறீங்க. இதில் வந்து முதல்ல நீங்கள் ஜஸ்ட்டு ஏற்றுனீங்கன்னா அது இட் வில் பி பர்னிங். ஏன்னா ஆக்சிஜன் அதுக்கு கிடைக்கிது, ஏர் கிடைக்கிது. பட் நீங்கள் இது மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரை வச்சு மூடினீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவிஞ்சிரும். பிகாஸ் ஏர் இஸ் பிளாக்டு. ஏர் அதுக்கு படலை. ஸோ ஆல் பர்னிங் திங்ஸ் ரிக்வயர் ஏர். ஏர் இல்லைனா நத்திங் வில் பர்ன். நெக்ஸ்ட், ஏர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். When you drink fresh juice, you suck it through straw. We do this with the help of air. Fresh juice எப்படிமா குடிக்கிறோம்? ஸ்ட்ராவில் சக் பண்ணி உறிஞ்சி குடிக்கிறோம். அண்ட் இது எப்படி பண்ணுறோம்? with the help of air. காற்றால் பண்ணுறோம். How does a straw work?
Mix a few drops of ink in half a glass of water. Place a transparent straw inside the glass containing colored water. Then place your finger on the top of the straw and pull the straw out of the liquid. What happens? ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்க, முதல்ல ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் இங்க் எடுத்து ஹாஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டரில் கலந்துட சொல்கிறாங்கம்மா. அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரா எடுத்து அந்த கிளாஸில் விட்டு containing the colored water இருக்க கிளாஸில் விட்டுட்டு place your finger on top of the straw. உங்கள் விரல் எடுத்துகிட்டு போய் டாப் ஆஃப் த ஸ்ட்ராவில் வச்சுட்டு pull the straw out of the liquid. டக்குன்னு நீங்கள் அந்த ஸ்ட்ராவை வந்து லிக்விடை விட்டு வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? தென் யூ ரிமூவ் யுவர் ஃபிங்கர் ஃப்ரம் த ஸ்ட்ரா. முதல்ல டக்குன்னு வெளியில் எடுக்க சொல்கிறாங்க, அப்புறமா ஃபிங்கரை எடுக்க சொல்கிறாங்க. என்ன ஆகும்? முதல்ல நீங்கள் வெளியில் எடுக்கும்போது அந்த ஸ்ட்ராவில் இருக்க லிக்விடோட வெளியில் வரும். ஃபிங்கர் எடுத்தோன்னே அந்த லிக்விட் வந்து கீழே டக்குன்னு போயிடும். While your finger covers top of the straw, the liquid remains in the straw. ஸ்ட்ராக்குள்ளே இருக்கும் லிக்விட். When you remove the finger, the water flows out. ஃபிங்கர் எடுத்தோன்னா தண்ணி வெளியில் போயிடும். When you keep your finger on the straw, you are lessening the pressure of air over the straw. ஃபிங்கர் வைக்கும்போது ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. The greater pressure of air under the straw can hold the liquid inside the straw. ஆனால் கிரேட்டர் ப்ரெஷர் எங்கே இருக்குது காற்றுல? அண்டர் த ஸ்ட்ரா கீழே கிரேட்டர் ப்ரெஷர் இருக்கிறதால லிக்விடு ஸ்ட்ராக்குள்ளேயே இருக்குது. பட் விரலை எடுத்து அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண உடனே லிக்விடு ஸ்ட்ரா விட்டு கீழே போயிடுது. திஸ் ஷோஸ் தேர் இஸ் ப்ரெஷர் இன் த ஏர் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஏர் ஜாக். ஏர் ஜாக்னா என்னென்னு பார்க்கலாம். ஆர் தே ஆர் கோயிங் டு மேக் அன் ஏர் ஜாக். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Materials required, procedure. Empty plastic milk cover, a piece of thick string and an old pen body or pipe. ஸோ ஒரு பிளாஸ்டிக் மில்க் கவரு, திக் ஸ்ட்ரிங் கயிறு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓல்டு பென்னோட பாடி மட்டும் இருந்தால் போதும், இல்லை சின்ன பைப்பு. ஓகே, tie an old body or a pipe to the mouth of a milk cover with a string. ஸோ பால் கவரோட வாயில் இது மாதிரி கட்டிடணும். Place 3 or 4 thin notebooks up on the plastic milk cover and slowly blow air into it with your mouth. 3-4 நோட்புக் எடுத்து இந்த கவர் மேலே வச்சுட்டு அந்த அந்த எம்டி அந்த ஸ்ட்ரா மாதிரி இருக்க அந்த பென் பாடியில் ஊத சொல்கிறாங்கம்மா. ஓகே, யூ ஹாவ் டு ப்ளோ. As the cover gets inflated, the books gets raised. நல்லா ஊத கவர் வந்து எழும்பும், புக்ஸும் மேலே வரும். How does that work? The pressure that you exert with your mouth is limited, but the large area of the milk cover magnifies this pressure and lifts the book. என்னதான் நம்ம வாயால் ஊதினாலும் ஏர் ப்ரெஷர் இன்சைட் த கவருக்குள்ளே இருக்கிற ஏர் ப்ரெஷர் தான் அந்த புக்ஸை வந்து மேலே எழும்ப செய்யுது. ஊதும்போது ஏர் ப்ரெஷர் ஃபுல்லாக அந்த பேக் ஃபுல்லாக போயிட்டு முள்ள இந்த புக்ஸை மேலே தள்ளுது. ஓகேவா? ஸோ ஏர் ஹேஸ் ப்ரெஷர், ஏர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ த அபவ் ஆக்டிவிட்டி ஷோஸ் தட் ஏர் ஹேஸ் ப்ரெஷர் தான் கரெக்ட் ஆன்சர். 1 and 2 கிடையாது. ஏர் ஹேஸ் ப்ரெஷர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். யூ ஹாவ் டு ரைட் இட் ஹியர். ப்ரீதிங், இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். மூச்சை உள்ளே இழுக்கிறது, வெளியில் விடுறது. உள்ளே இழுக்கிறது தான் இன்ஹலேஷன், வெளியில் விடுறது எக்ஸலேஷன். ஓகே, லெட் அஸ் டூ அண்ட் டிஸ்கஸ். கீப் யுவர் ஃபிங்கர் நியர் யுவர் நோஸ் அண்ட் ப்ரீத். உன்னுடைய ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் மூக்கு கிட்ட வச்சு மூச்சு விடணும். டு யூ ஃபீல் ஏர் ஆன் யுவர் ஃபிங்கர்ஸ்? உன்னோட கையில் வந்து ஏர் படுறது தெரியுதா? எஸ், நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ட்ரை டு கவுண்ட் ஹவு மெனி டைம்ஸ் யூ ப்ரீத் இன் அ மினிட். எத்தனை வாட்டி நீ ஒரு நிமிஷத்துக்கு ப்ரீத் பண்ணுறன்னு கணக்கு பண்ணணும். நவ் ஜம்ப் 6 to 7 times. இஸ் யுவர் ப்ரீதிங் ரேட் த சேம் ஆர் இஸ் இட் ஃபாஸ்டர்? நல்லா குதிச்சுட்டு எப்படி இருக்குது ப்ரீதிங்னு பாரு, ஃபாஸ்டராக இருக்கும். ரன் 100 meters and stop. அப்சர்வ் யுவர் ப்ரீதிங். இன்னும் நிறைய தூரம் ஓடிட்டு பார்க்கும்போது இன்னும் வேகமாக நம்ம ப்ரீதிங் இருக்கும். இதை தான் அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஆல் லிவிங் திங்ஸ் நீட் ஏர் ஃபார் தேர் சர்வைவல். எல்லா உயிருள்ள ஜந்துக்கும் ஏர் இல்லைனா உயிர் வாழ முடியாது. தே நீட் ஏர் ஃபார் தேர் சர்வைவல். பிளான்ஸ் ப்ரீத் த்ரூ லீவ்ஸ் அண்ட் ஃபிஷ் ப்ரீத் த்ரூ கில்ஸ். பிளான்ஸ் எப்படி சுவாசிக்கும்? லீவ்ஸ். ஃபிஷ் எப்படி சுவாசிக்கும்? கில்ஸ். ஹியூமன்ஸ் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் த்ரூ லங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணோம்? லங்ஸால் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணோம்.
Inhalation is the process of taking the air inside and exhalation is the process of releasing the air outside. Inhalationனா மூக்கு வழியாக காற்றை எடுத்துக்கிறது, எக்ஸலேஷன்னா தேவையில்லாத காற்றை மூக்கு வழியாக விட்டுடுறது. This cyclical process of inhalation and exhalation is called breathing. மறுபடியும் நம்ம மூக்கு வழியாக காற்று எடுத்துக்கிறோம், லங்ஸ் வந்து தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத காற்றை மறுபடியும் மூக்கு வழியாக எக்ஸலேஷனில் விட்டுடுது. சைக்ளிக்காக நடக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன் ஆர் ப்ரீதிங். We take oxygen and release carbon dioxide gas while breathing. மூச்சு இழுத்துட்டு உள்ளே எதை வந்து உறிஞ்சிக்குதுமா லங்ஸு ஸ்பாஞ்சு மாதிரி ஆக்சிஜனை, எதை வெளியில் தள்ளுது கார்பன் டை ஆக்சைடை. ஓகே, திங்க் ஜோன். Why the doctor checks your pulse when you are sick and ask you to breathe in and breathe out? சிக்காக இருக்கும்போது இந்த breathe in and breathe out வந்து நமக்கு மாறுபடும். லங்ஸ் சரியாக breathe in breathe out பண்ணாமல் கஷ்டப்பட்டதுன்னா மாறுபடும். அதுக்கு தான் டாக்டர் வந்து பல்ஸையும் லங்ஸையும் செக் பண்ணுறாரு. When we breathe in, our chest raises up and when we breathe out, it lowers down. காற்று உள்ளே இழுக்கும்போது செஸ்ட்டு நல்லா பலூன் மாதிரி ஊதிடும், காற்று வெளியில் விடும்போது செஸ்ட்டு நல்லா சுருங்கிடும். breathe in inhalation, breathe out exhalation. Next you have tick or wrong activity. This you do as homework. எது breathe பண்ணுமோ டிக்கு, எது breathe பண்ணாதோ cross. Okay, think and do. This also homework. Choose and write the correct answer for the following actions. ஒவ்வொன்றும் இன்ஹலேஷனாக எக்ஸலேஷனான்னு ஹோம்ஒர்க் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா. நெக்ஸ்ட் யூ ஹாவ் த இஃபெக்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஆன் ப்ரீதிங். நல்லா எக்ஸசைஸ் பண்ண ப்ரீதிங் என்ன ஆகுதுன்னு சொல்ல போகிறாங்க. மதி அண்ட் மொழி ப்ராக்டிஸ்ட் வேரியஸ் எக்ஸசைசஸ் லைக் வாக்கிங், ஸ்கிப்பிங் அண்ட் ரன்னிங். They counted the number of times they breathed in 1 minute after each exercise and recorded their results in the bar diagram. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கிப்பிங், வாக்கிங், ரன்னிங் மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்களாமா, பார் டயக்ராமில் எத்தனை முறை அவங்க ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணாங்கன்னு கவுண்ட் பண்ணி 1 நிமிஷத்துக்கு எழுதியிருக்காங்க. சிட்டிங், வாக்கிங், ஸ்கிப்பிங், ரன்னிங்கில் 50 வாட்டி எதில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறாங்க, ரன்னிங்கில் தான். ஸ்கிப்பிங்கில் இங்கே பாருங்கள், இது எப்படி ரீட் பண்ணோன்னா சிட்டிங்கில் சம் 10 to 12 இருக்குது, வாக்கிங்கில் 25 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கிப்பிங்கில் ஒரு 35 இருக்குது, ரன்னிங்கில் தான் 50 இருக்குது. அதான் ப்ரீத்ஸ் பர் மினிட். ஸோ எதில் நிறைய இருக்குது ரன்னிங், எதில் கம்மியாக இருக்குது சிட்டிங். ஓகே, look at the bar diagram. Which activity raised the breathing rate the most? எதில் breathing நிறைய இருக்குது, ரன்னிங்னு you have to write. Which activity do you think exercises the heart muscle the least? எது வந்து கம்மியாக மூச்சு வாங்குது, ஹார்ட் மசில் வேலை செய்யலைன்னா சிட்டிங். Write true if true and F if false. Write T if true and F is false. ப்ராக்கெட்டில் எழுதணும். They breathed more number of times when they were walking. நடக்கும்போது மூச்சு நிறைய முறை விடுவோம், ட்ரூ, T போடுங்க. They breathed less number of times when they were sitting. True. உட்காந்துருக்கும்போது கம்மியாக ப்ரீதிங் நடக்கும். They took 50 breaths per minute when they were running. ஓடும்போது 50 breaths எடுத்தாங்க. True. ஸோ இதுவும் T. The more vigorous active the exercise, the greater the number of breaths. இதுவும் T. True. நிறைய எக்ஸசைஸ் பண்ண நம்பர் ஆஃப் பிரெத்ஸும் நிறைய இருக்கும். இதெல்லாம் இந்த பார் டயக்ராம்னு பேர். இதை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணுறோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு. So with this, today's video session is over, ma. Listen to the video, read thoroughly. Any doubts you can ask me. Okay? Thank you, children.